அதாவது ஒருவர் வந்து வீட்டை நிபந்தனையாக வைக்கிறார். என்னன்னு சொன்னால், நீ ஏண்ட இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. அல்லது மனைவி சார்பாக வந்து நீ இந்த ஊரை விட்டு என்ன செய்யக்கூடாது, இவங்களை வெளியே எடுத்து செல்லக்கூடாது, இவங்களுடைய வெளியே எடுத்து செல்லக்கூடாது, இந்த ஊர்ல தான் வைக்கணும் நிபந்தனை வைக்கிறார். வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல கூடாது நிபந்தனை வைக்கிறார். இப்படி நிபந்தனைகள் வைத்தால் இந்த அத்தனையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமான நிபந்தனைகள். அக்கத்துல வச்சுட்டாருன்னு சொன்னா அதில் இந்த ஊர்ல தான் வச்சுக்கலனும் அப்படி என்ற மாதிரியான ஒரு நிபந்தனை. இது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா திருமணம் நடக்கிறது இன்றைக்கு சாதனை லெவலில் இருக்குது. சிலருக்கு இது சாத்தியமா இருக்கும், விளங்கிட்டா அவங்களுக்கு அப்படி அந்த நிபந்தனை போகிறோம், இந்த வீட்டில் தான் இருக்கணும், வசதியாக வளர்ந்த பிள்ளைன்னு நிபந்தனை வச்சுக்கலாம், இந்த வீட்டில் தான் நீங்கள் என்ன செய்யணும் வைத்துக்கலாம். ஏன்னா வேற மாதிரி என்ன எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த வீட்டில் நிபந்தனை வைக்கிறது அது போல என்ன. எனவே அதாவது நிபந்தனைகள் இப்போ வீடு, அதாவது இந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போடுறது, இந்த மாதிரியான பல நிபந்தனைகள் இருக்கு. இந்த எல்லா நிபந்தனைகளும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படாத வகையில் இருக்குமாக இருந்தால் அந்த எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்கேஸ் அந்த நிபந்தனையை ஒருவர் நிறைவேற்றவில்லை என்றால், இப்போ போடப்பட்ட நிபந்தனைகள் சரியாக இருந்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபஸ்ஹ் கேட்பது, அதாவது ஃபஸ்ஹ் செய்வதன் திருமணத்தை ஃபஸ்ஹ் செஞ்சு இவங்க ஹுல்லா கேட்பதற்கும், அது ஹுல்லா கேட்கறது அவங்க அனுமதியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதியை என்ன செஞ்சிருவார் திருமணத்தை ஃபஸ்ஹ் பண்ணிடுவார். அந்த திருமண நிபந்தனையை பார்ப்பார், நிபந்தனை இருக்கு, சாட்சி இருக்கு, அப்போ திருமணம் அவர் வந்து அனுமதியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தலாக் பண்ணல, திருமணம் ஃபஸ்ஹ் அது என்ன ரத்து செஞ்சு விடுறதுக்கான முழு அதிகாரம் அவருக்கு என்ன செய்து இருக்குது. இதில் ஒரு செய்தி வருது, அது சம்மந்தமாக நான் தஹ்கீக் பண்ணிக்கல. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்குறாரு, நான் என் மனைவி இன்னொரு ஊருக்கு அழைச்சி செல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் வந்து திருமணம் முடிக்கிற டைமில் அவளோட வீட்டை விட்டு ஊரை விட்டு நான் வெளியே எடுக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு நிபந்தனை போட்டு தான் என்ன செஞ்சேன் திருமணம் முடித்தேன், என்ன செய்ய அப்படின்றாங்க. உமர்லாம் சொல்கிறாங்க, எது நிபந்தனையோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இப்படியே இருந்தால் ஆண்கள் பலகீனப்பட்டுருவாங்களே, பெண்கள் நிபந்தனை போட்டு போட்டு முடிச்சா பலகீனப்பட்டுருவாங்களே என்று சொல்லி இவர் சொல்கிறார். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் நிபந்தனை போட்டு நிபந்தனை என்ன செய்யணும் நிறைவேற்றாக வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் அதே அறிவிப்பு இன்னொரு இடத்துல ரசூல் உமர் இல்லை அவங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும் வருது. இது வந்து ரெண்டும் முரணாக வரத்தால் இது சம்மந்தமாக தஹ்கீக்கில் நான் பண்ணலை. இது மாதிரி அசர்கள் வந்து நிறைய இருக்கு. இப்படி சொல்ல போனால் அதாவது முஸ்னஃப் அப்துல் ரஸாக், முஸ்னஃப் பின் அபீ ஷைபா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆதார்கள் இது சம்பந்தமாக வருது. அவைகள் எதுவும் நான் இதில் பதிவு செய்யலை. இது அப்போ இதில் என்னன்னு சொன்னால், இந்த நிபந்தனை நிறைவேற்றாது விட்டால் இதுதான் பகுதி என புரிஞ்சுக்கிறோம்.